கூட்டணியை ஏன் நிராகரிக்க வேண்டும் என்பதற்கு 100 காரணங்களை சுட்டிக்காட்டி அதனுடைய தொகுப்பை இங்கே வெளியிட வருகை தந்திருக்கிற எங்களுடைய அகில பாரத பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சி.டி. ரவி அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் இணை பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய வி.கே. சிங் அவர்களே, மரியாதைக்குரிய துணைத் தலைவர்கள் அண்ணன் எம். சக்கரவர்த்தி, அண்ணன் வி.பி. துரைசாமி அவர்களே, பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் அவர்களே, திருமதி காயத்ரி தேவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த தொகுப்பை தயாரித்த அன்பு தம்பி சூர்யா அவர்களே, வழக்கறிஞர் அஸ்வத்தமன் அவர்களே, கலைஞர் அவர்கள் ஒரு படத்திற்கு கதை வசனம் எழுதியிருப்பார். மறக்க முடியுமா என்ற அந்த படத்தினுடைய தலைப்பு தான் இதற்கு மேலும் பொருள். மறக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் செய்த கொடுமைகளை, தமிழக மக்களுக்கு ஏற்படுத்திய சோதனைகளை, உரிமைகளை விட்டுக் கொடுத்ததை, அவருடைய ரவுடிசத்தை, கட்ட பஞ்சாயத்தை, வன்முறையை மறக்க முடியுமா? மறக்க முடியாது, மறக்க கூடாது, நெஞ்சம் மறப்பதில்லை என்பதை போல அந்த தொகுப்பு இது மக்களுக்கெல்லாம் போய் சேரும், உங்கள் மூலமும் போய் சேரும். இந்த தொகுப்பை மரியாதைக்குரிய சி.டி. ரவி அவர்கள் வெளியிடுவதற்கு முன்பாக வி.பி. துரைசாமி அண்ணன் அவர்கள் இந்த கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வார். அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு இந்த புத்தகத்தை வெளியிட மரியாதைக்குரிய வி.கே. சிங் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 1500 ரூபாய் கார்டு ஹோல்டருக்கு கொடுத்தது 7.5% கிராம மக்களை மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, பிஎஸ்சி அக்ரி போன்ற பட்டப்படிப்புகளை படிக்க வைத்த சட்டம் கொண்டு வந்தது. அதே போல 6 சிலிண்டர்கள் ஏழை எளிய தாய்மார்களுக்கு இலவசமாக வழங்குவது, 1500 ரூபாய் ஓய்வூதியம் OAPI உயர்வு செய்து கொடுத்தது, சட்டம் ஒழுங்கை மிக அருமையாக கடைபிடித்தது, கையாண்டது. லா அண்ட் ஆர்டர் இஸ் பீயிங் மெயின்டைன்டு. இந்த வகையில் அதிமுக அரசு காரியங்களை செய்துவிட்டு வாக்குகள் கேட்கிறது. இப்பொழுது நமது பொதுச் செயலாளர் நாகராஜ் சொன்னது போல இந்த புத்தகம் சகோதரர் ரவி அவர்கள் வெளியிட போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்கும், தமிழர்களுக்கும், இந்து மக்களுக்கும், இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் எந்தெந்த வகையில் கேடு விளைவித்தது என்பதனை இந்த புத்தகம் மூலமாக சகோதரர் ரவி அவர்கள் வெளியிடுவார்கள். நான் திமுக தலைவரை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்வது, எங்களுக்குள் சண்டை அல்ல, பிஜேபி வேட்பாளர் வானதி சீனிவாசன் நேற்றைக்கு எவ்வளவு கண்ணியமான ஒரு டிக்னிஃபைடு பார்ட்டி பிஜேபி என்பதை நேற்றைக்கு காட்டியிருக்கிறார். எப்படி என்றால், தன்னை எதிர்த்து நிற்கின்ற கமலஹாசனுக்கு காலிலே வலி ஏற்பட்ட பொழுது, காயம் ஏற்பட்ட பொழுது, கெட்வெல் சூன் என்ற ஒரு பழக்கூடையையும் பொக்கேயையும் அனுப்பி விரைவில் நீங்கள் வந்து கட்சி உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிஜேபி பார்ட்டி இஸ் ஏ டிக்னிஃபைடு பார்ட்டி என்பதற்கு வானதி சீனிவாசன் நேற்றைக்கு காட்டியிருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுதலை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட கட்சி பிரதமரை பற்றி பல்வேறு கோணங்களில் பேசுகிறார்கள். எனக்கு தெரிந்தவரை இந்த 75வது சுதந்திர தின விழா கொண்டாடுகின்ற இந்த நாட்டில் பல பெரியவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு மோடிஜி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போல வேறு யாருக்கும் வந்திருக்காது. 5 வகையான எதிரிகளை ஒரே நேரத்தில் சந்தித்த பெருமை அவருக்கு தான் உண்டு. 1, உலகம் அஞ்சுகின்ற தொற்று நோய் கொரோனா. 3, சைனா, பாகிஸ்தான், நேபாள் 3 எதிரிகள் ஒரே நேரத்தில் நம் நாட்டை கைப்பற்ற பார்த்தால். 5வது காங்கிரஸ், திமுக போன்ற எதிர்க்கட்சிகள். வேறு எந்த பிரதமருக்கும் இவ்வளவு பெரிய சோதனையை நான் பார்த்ததில்லை. ஆனால் அதையெல்லாம் வென்று காட்டி 140 கோடி மக்களுடைய
உயிர்களையும் காப்பாற்றிய ஒரு பெருமை மிகுந்த ஒரு உலகத்திற்கு மாண்புமிகு மோடி அவர்களால் இந்தியாவிற்கு பெருமை கிடைத்திருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணியும் எதிர்க்கிறோம் என்று 100 காரணங்கள் சொல்லுகிறார்கள். இதில் தனிப்பட்ட முறையில் பர்சனல் அட்டாக் என்பது கிடையவே கிடையாது. முழுக்க ஆதாரத்தோடு நீங்கள் உங்கள் மூலமாக மக்களிடம் சென்றடைந்து உங்களால் தான் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியினால் தாமரைக்கும் இரட்டை இலைக்கும் மாம்பழத்திற்கும் வாக்குகளாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நான் பல கூட்டங்களில் பேசியதை உங்கள் மூலமாக நிலம் ஆக்கிரமிப்பு இருக்காது என்று எங்கேயாவது அவர் பேசியிருக்காரா? என்க்ரோச்மெண்ட் ஆஃப் தி அதர்ஸ் லேண்ட், எவிக்ஷன், நிலத்திலிருந்து ஒருவரை அப்புறப்படுத்த மாட்டேன் என்று எங்கேயாவது அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரா? சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறாரா? பெண்கள் தாராளமாக போகலாம் வரலாம், அதற்கு நான் பொறுப்பு, என் ஆட்சி பொறுப்பு, என் கட்சி பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறாரா? 234 இடங்களிலும் தானே வெற்றி பெறுவதாக பல இடங்களில் சொல்கிறார். ஆனால் நல்ல வேலை 234க்கு மேலே தொகுதி இல்லை. ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடித்து விடுகிறேன், நேரத்தை அதிகமாக. ப. சிதம்பரம் 2006ஆம் ஆண்டு திமுக அறிக்கை பற்றி கதாநாயகன் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களே இது செகண்ட் ஹீரோ என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கே 95 இடம் தான் கிடைச்சது. ஐ ஹோப் யூ வில் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மை மீனிங். 95 தான் கிடைத்தது முதல் ஹீரோவுக்கு. இது செகண்ட் ஹீரோன்னா எத்தனை இடம் கிடைக்குன்னு நீங்களே ஐ லீவ் இட் டு யூ ஃபார் யுவர் கன்சிடரேஷன். அப்புறம் உங்களுடைய அசம்ஷனுக்கு நான் விட்டுவிடுகிறேன். ஐ ரிக்வெஸ்ட் அவர் பிரதர் ரவி வில் ரிலீஸ் the reasons for the book why we are opposed. Open. Sir, you will receive that. You will receive it. Yeah. Okay. Sir. Okay. The English copy are there. No. Chakravarti, please. 100 reasons are there to reject DMK and their allies. Now they are doing in the name of Dravidan politics. But Tamil Makkal now understand that DMK stands for dynasty, money and Katta Panchayat. Let me prove it to my dear friends. DMK stands for dynasty. They are doing dynasty politics only. After Karunanidhi, who owned that party? Stalin is owner of that party. Now, he wanted to his son, he will be owner of that party. D stands dynasty. That party do not have any democratical values. They do not have internal democracy also.
that party anti-democratical party. And they are doing anti-Dravidan principles. Both party, DMK and Congress, both party have a similarities. Both party have a dynasty politics. Both party do not have a internal democracy. M means money making. When DMK was in power, their ultimate goal only for the making money. When Congress and DMK both party were in power, that time also every day only for the scams. Everyday scams. Tamil Makkal don't forget 2G, 3G, 4G. And K means Katta Panchayat. Tamil Nadu don't want to Katta Panchayat. But DMK main principle, it shows Katta Panchayat only. When they were in power, that time doing land grabbing, Katta Panchayat, money making. This state is not any party ancestor property. This state Tamil Nadu Makkal property. Because that we have released 100 points to reject DMK and allies. Any questions? We will ask. So you are mentioning that in this, you mentioned that the Kaveri is the main thing which was done by the DMK. You are the minister over there in Karnataka. You stood against Tamil Nadu over there. You know, when your village and neighbor village kabaddi match is going on, that time you are supporting your own village or other village? I support my team. Your team. Always, when our party, nationalistic party, we are doing justice in all state equally, not against one state or in favor of one state. We are giving justice in equally in all state. Very good. Okay. So your election manifesto is going to be released by tomorrow. Yeah, our Gadkari ji, he will release tomorrow that manifesto. What will be the basic needs of the manifesto? Tomorrow will. Some indications? Secret will be released tomorrow. Anything? Sir, there are 100 reasons to say about the DMK, but have BJP has found something in their alliance of AIADMK, because in the 20 constituency, BJP is vibrant, rejuvenated, and the way the leadership, Edappadi Palaniswamy has coordinated, we are able to see the DMDK after that. How do you see that one BJP possibility of meeting? Yeah, EPS and Thiru EPS and our Honorable Prime Minister, they are doing and serving a lot of Tamil Nadu Makkal. That is help to will get the power. We are contesting not only 20, we are contesting all 234. All 234 is our constituencies. Both parties, not only ADMK and BJP, TMC, PMK and John Pandian party, we are all together, we are working hard. We hope our scheme, it has reached everyone. It will help to us. Thiru Palaniswamy also, he is doing good, EPS and OPS. That also help to us.
You know the 2017 when media and political spectators, what they were thinking? It's government's only couple of months, couple of days, but they are successfully finished 4 years term and doing good also. This is also help to us. Sir, in the team spirit, we are able to see BJP is so vibrant and people are noticing very closely the BJP is positive vibration. But the leadership of Edapadi Palaniswamy is lacking. How do you see that one? Yeah, he is a common leader, acceptable leader, humble background, a very humble man. They want to EPS only. One side arrogant leadership, dictator leadership. Another side, democratic, AIDMK and BJP, both party have a democratic values. We have an internal democracy. One side anti-democratic, dynasty politics. Other side, we have a democratic values and humble background. Tamil Nadu Makkal, they will brilliant. They will choose. They don't want to arrogant leadership. They want to humble leadership. They want to their own family growth. But BJP, AIDMK want to Tamil Nadu Makkal develop growth. It will help to our NDA. Sir, the board date is nearing. We could not see the top Creta's campaign in Tamil Nadu. BJP's top priority is West Bengal or No. Our top priority all over the India. Tomorrow Gadkari ji will come continuously. Up to 4th, our all prominent leaders will come to address the gathering Tamil Nadu. Prime Minister also will come to address the gathering in Tamil Nadu, 2 or 3 places. Do we have any exact date of Prime Minister? Prime Minister campaigning date. Do you have any particular date of Prime Minister? We're hearing it. He's coming to Pondicherry by 20th. Tentative date we have prepared. Once it will confirm, we'll announce. Because Pondicherry said he's coming for Yeah, only for tentative dates. Once it will confirm. Sir, tomorrow BJP manifesto will be saying any about the CAA or NEET related manifesto is possible. NEET, it has helped Tamil Nadu Makkala students also. NEET. And CAA, no change, no revival. We will clarify our ADMK, our partners. What decision you taking, sir? That we will go Have you back. spoken anything? Already it has taken the decision. Sir, have you spoken But with your alliance party regarding that? promise that Have you spoken with? Yeah, their manifesto. Yeah. But That is alliance party. yeah, we have a alliance Which part. one believing of the public? We have a alliance. 99% we are common. 1% some differences are there. We will clarify them. No revival, no question of the revival of CA. Sir, at the time of the cyclone in Tamil Nadu, no BJP leaders, no ministers, prime ministers did not come to see the affected people and no relief was given. Modi ji, central government has sanctioned the money in that time also. We have concern about Tamil Nadu Makkal. Always it shows what PM. He shows. He has given more than 6,10,000 crores various development projects. Which party has given in this? Only BJP. Only BJP. Tamil Nadu people have got a benefit. 1,03,000 crores. 1,03,000 crores. Various national highway development projects. Recently, metro expansion projects also, Modi ji has sanctioned 63,000 crores. Madurai AIIMS, who has given this? Modi ji has given this. Yeah, Modi ji, not a start. We have sanctioned the money, sanctioned the project. 11 medical college. Who has sanctioned? Modi ji has sanctioned.
12 smart city. Who has sanctioned? Modi ji has sanctioned. 29 Amrut city. Who has sanctioned? Modi ji has sanctioned. Defense corridor. Who has sanctioned? Many times I told you, when Congress and DMK were in power, they were showcasing only for the Mughal terms. But our Prime Minister, he is showcasing Mahabalipuram. VP sir, இந்த தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில முடியாத சாத்தியமற்ற ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? இது முடியாது, அதை வந்து சொன்னீங்கல்ல, ஓகே. நிறைய சொல்ல முடியும். எது சார்? இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க சொல்ல. தேர்தல் அறிக்கையில மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்யற மாதிரி சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் வி.கே. சிங் அவர்கள் சொல்லுங்கள். We have already given out what are the reasons why the Tamil Nadu Makkal must vote for the alliance led by ADMK, which has BJP as part of that alliance. There are many reasons. And the most important reason is that this alliance is the one which has worked for the people, will work for the people, and will care for the people in the future. That has been the theme, and that is why we have put out 100 reasons why the Makkal should not vote for somebody whose history suggests that things will not be same. People will not be cared for. If you dig out the history, you find rowdyism. You dig out the history, you find katta panchayats. If you dig out the history, you find corruption, and massive corruption, not small corruption. There is land grabbing. I mean, you name a thing. There is insult to women. I mean, list is endless. And that is why it is important that we educate people that these are 100 reasons which should deter you from having anything to do with an alliance of DMK. So, Raviji is already given out as to what all work has been done in terms of central assistance to Tamil Nadu, because DMK and its allies have always said that Tamil Nadu is not been given due attention. So he has listed out so many things by which it is amply clear that Tamil Nadu has been given suitable assistance as a state, and it will continue. It is giving assistance to a state does not imply that central rule is there in state, because that is I find Stalin Navgal saying this, that the Delhi will rule Tamil Nadu. Sorry. I think either they are politically naive, or I won't use that word, they are deliberately trying to be misleading the Makkal. I've heard this seen in the paper as a statement from Kanimoyiji also. So, states are getting massive amount of assistance from center, all the states, and some states where things have not happened earlier and where the money is being utilized properly, they are getting more, and that is where Tamil Nadu comes in. Last 2 years, if you take Tamil Nadu's performance, it is number 1 in so many parameters all over India amongst all the states. That shows that the central assistance is being utilized properly for the benefit of people. And that is what we are trying to put across to you, that it is an alliance led by ADMK, alliance which is of National Democratic Alliance, which will bring prosperity, which will bring peace, and which will bring development to the Makkal in Tamil Nadu. Thank you. Being a most leader, how do you see the land of Tamil Nadu at this point of time? Because once upon a time, Congress has ruled the state.
then only DMK, AIADMK. Are you able to see a platform for BJP at this point of time? Or ADMK. most of time? See, at the moment we are fighting as alliance. I'm quite sure that where alliance works well, alliances will continue to work well. And if alliance is for peace, prosperity and development, it will always work well. If there is a deviation from these three things, then obviously things need to be mended. A kind of a transformation between the Dravidian parties. Release this media. Culture, BJP, that kind of one. See, this myth of Dravidian parties must be given away. There is nothing called Dravidian parties. We are all people parties. Okay, and this myth that has been brought about, Aryas and Aryans and Dravidians, is not so. We are all same. What is the difference? What is the real Dravidian? God devotees. We are also God devotees. But in the name of Dravidian culture, they are abusing God. They are anti-gods. It shows they are anti-Dravidian. What shows Dravidian culture? Kovalamma? Kovam. Kovam. It shows Kovam. It shows Tirukular. It shows Kamba Ramayana. Our Prime Minister always praising Dravidian culture. We are real friend. Please remember, go back in history. Tamil Nadu has been the fountainhead for intellect, for the Freedom. the way the religion has come up, and I'm talking of Sanatan Dharma, because that is the religion that is prevailing all over India. People give it different names. The revival and renaissance of Sanatan Dharma started from Tamil Nadu. You look at the scientific prowess of Tamil Nadu over history. So this has been the fountainhead of various progress. So where does this mismatch come in? It doesn't come in, right? Yes. Feel proud of Tamil Nadu. Nandri.